ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். பாவம் அளக்கும் கருவி, சின் மெஷரிங் மீட்டர். என்னுடைய 3 வயது நிரம்பிய பேரப்பிள்ளையிடம் ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னேன். உடனடியாக அவள் ஓடி சென்று தன்னுடைய விளையாட்டு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய சரீரத்தில் வைத்து ஏதோ அவள் அளந்து கொண்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாள். உடனடியாக எனக்கு ஒரு சிந்தை வந்தது. பாவத்தை எவ்வாறு அளப்பது? பாவத்தை எவ்வாறு அளப்பது என்று நான் சிந்தித்த போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இன்றைக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய அந்த ஏஐயிடம் நான் கேட்டேன், பாவத்தை எவ்வாறு அளப்பது? அது இவ்வாறு கூறுகிறது, பாவத்தை அதாவது தவறை சுட்டிக்காட்டும் ஒரு கருவி என்று பொதுவாக நாம் அதை அர்த்தப்படுத்த முடியாது. பாவங்கள் என்பது மனிதர்களின் செயல்களோடு தொடர்புடையவை. அவற்றை சுட்டிக்காட்ட எந்த ஒரு கருவியும் இல்லை என்று பதில் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவர் பொய் பேசினால் அது ஒரு பாவம். அதை சுட்டிக்காட்ட எந்த கருவியும் இல்லை. ஆனால் அவரது மனச்சாட்சியே அதை உணர்த்தும். அது தேவன் இயற்கையாகவே மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு. ஒருவர் திருடினால் அது ஒரு பாவம். அதை கண்டுபிடிக்க கேமரா போன்ற கருவிகள் அநேக இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதை செய்தவரை திருத்துவதற்கு அவரது மனச்சாட்சி மற்றும் சமூகத்தினுடைய பயம் மட்டும்தான் உதவும் என்பது பொதுவான ஒரு குறிப்பாக இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. அப்போ பாவம் செய்யாத மனிதன் யாருமே இல்லை. ஆனாலும் ஒரு சிலர் நேர்மையாக நடக்கிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட நேர்மையாக வாழ்கிறார்கள். பொய் சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது என்று சொல்லி தங்களை ஒரு வரமுறைக்குள் கொண்டு வந்து நியாயத்தோடு வாழ்கிற அநேகரை நான் பார்க்கிறேன். அவர்களிடம் நான் கேட்கும் பொழுது, அவர்கள் ஏன் உங்களை பாவம் செய்யாதபடிக்கு எது தடுக்கிறது என்று கேட்ட பொழுது, என்னுடைய மனச்சாட்சியே நாம் பாவம் செய்யாதபடி என்னை தடுக்கிறது என்று கூறுகிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வேதம் கூறுகிறது, ஒரு மனிதன், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் விசுவாசி ஆகும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய மனச்சாட்சியை எடுத்து விட்டு அவனின் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் வைக்கிறாரா? இல்லை. ஒருவர் ரட்சிக்கப்படும் போது அவருடைய மனச்சாட்சியுடன் பரிசுத்த ஆவியானவரை இணைக்கிறார். வேதம் இவ்வாறு கூறுகிறது, 1 தீமோத்தேயு 1:18, நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறேன். பொதுவாக நாம் குற்றம் செய்யும் போது அல்லது தவறுகள் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நாம் 2 பேருக்கு பதில் சொல்ல வேண்டும். ஒன்று மனச்சாட்சி, இன்னொன்று நம்மில் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இன்றைக்கு நம்மில் பாவத்தை அளப்பதற்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டு நாம் நம்முடைய பாவத்தை நாம் அளக்க நாம் முன் வருவோமானால், வேதம் என்ன கூறுகிறது? ரோமர் 14:23, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவு கூட கூட உங்களுடைய பாவத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறதை பார்க்கும். The more you believe the Lord Jesus Christ, the less you are drawing out from the sin. 1 தீமோத்தேயு 1:5 கூறுகிறது, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆகவே என்னிடத்துல பாவம் எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் சிந்திப்பீர்களானால், அதனுடைய அளவு ஆவியானவருடைய நிறைவு அல்லது விசுவாசத்தினுடைய நிறைவில் தான் அது காணப்படுகிறது.
ரோமர் 9:2 நான் சொல்லுகிறது பொய்யல்ல பவுல் சொல்றார். கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியாய் இருக்குது. ஆகவே இங்கே பரிசுத்த ஆவியும் மனசாட்சியும் இணைந்து ஒரு விசுவாசியை சரியான பாதையில் நடக்க வைக்கிறது. ஆகவே நாம் தவறு செய்கிறோமானால் நம்முடைய மனசாட்சியும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் நம்மோடு கூட ஒத்துழைக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும். பைபிள் இஸ் த ஒன்லி சின் மெஷரிங் மீட்டர். வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையாகிற இந்த கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணம் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களால் அங்கு உள்ள கிறிஸ்தியான் அவன் வேத புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அவனுடைய முதுகில் ஒரு பார சுமையை சுமந்து கொண்டு அழுது கொண்டே அவன் போகிறான், பிரயாணப்படுகிறான். அங்கு அவனிடம் கேட்கப்பட்ட போது அவனுடைய முதுகு இந்த வேதத்தை வாசிக்க அவனுடைய முதுகில் உள்ள பாரம் அவனை அழுத்துகிறது. ஆகவே நீங்கள் அதிகமாய் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுடைய பாவம் அதிகமாக உங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. The Bible is the only sin measuring meter. இன்னும் ஆழமாய் சிந்திப்போமானால் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் விசுவாசிகளுக்கு பாவத்தை உணர்த்துவிக்கக்கூடிய அல்லது பாவத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஆகவே நாம் வேத புத்தகத்திற்கு முன்பாக நிற்கவும் வேத புத்தகத்தை நாம் படிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆகவே எப்படி நாம் கண்ணாடி முன் நிற்கும் பொழுது நம்மை எவ்விதமாக காட்டுகிறதோ அதே போல வேதம் என்கிற கண்ணாடி முன் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய பாவத்தினுடைய சகல காரியங்களையும் அது தெளிவாக காட்டுகிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8 அவர் வந்து யார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆகவே இந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்கு பாவத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 24:16 இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். குற்றமற்ற மனசாட்சி. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது நல் மனசாட்சி என்று கூறுகிறார். 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். தீமோத்தேயுவுக்கு தொடர்ந்து எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 1:4 உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோடு ஆராதிக்கிறோம் என்ப சுத்த மனச்சாட்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று கூறுகிறார். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று வாசிக்கிறோம். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த மனச்சாட்சி ஒரு உடன்படிக்கை என்றும் வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 3:21 இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்து பரிசுத்த ஆவியை பெற்று ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியும் போது பேதுரு எழுதுகிறார், இந்த ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கை என்று கூறுகிறார். அதனால தேவன் தாமே நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுடைய பாவத்தையும் சுட்டி காட்டுவதற்கு இந்த வேத புத்தகம் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்துவாராக. பாவம் காட்டும் கருவி, ஆவியானவர், விசுவாசம் இரண்டும் நம்மில் நிறைந்திருக்கும் போது நம்முடைய பாவத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே போகிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் மகிமைப்படுவதாக.